Hello student, I am Manu. Welcome to my channel. Today topic is bookkeeping and accounts. First one, bookkeeping. Bookkeeping na என்னன்னு first பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தியரியாக நம்ம போவேனா ஒரு சின்ன கான்செப்ட் பார்த்துடலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு பிஸ்னஸ் கன்சர்ன் இருக்குது. அந்த பிஸ்னஸ் கன்சர்னில் என்ன பண்ணுவாங்க, டே பை டே லாட் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும். என்னென்ன டிரான்சாக்ஷன் நடக்கும்? பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, சேல்ஸ் பண்ணுவாங்க. சேல்ஸ் பண்ண குட்ஸில் எதுவும் டேமேஜ் இருந்ததுன்னா அதை என்ன பண்ணுவாங்க, ரிட்டர்ன் பண்ணுவாங்க. சேலரி கொடுப்பாங்க, வேஜஸ் கொடுப்பாங்க. அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, நிறையா விதமான டிரான்சாக்ஷன் நடக்கும். அந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ண முடியாது, கம்பெனியில் உள்ளவங்களால மைண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியாது. ஸோ அதுக்காக ஒரு அக்கௌண்டண்ட் அப்படின்ற ஒரு பர்சனை அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அந்த அக்கௌண்டண்ட் என்ன பண்ணுவார், அந்த கம்பெனியில் நடக்கிற மணி ஓரியன்ட், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட், மணி ஓரியன்ட் டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும், எந்த டிரான்சாக்ஷன்ஸ், மணி ஓரியன்ட் டிரான்சாக்ஷன்ஸை மட்டும் என்ன பண்ணுவார், ரெக்கார்ட் பண்ணிட்டு வருவார். அதை எப்படி ரெக்கார்ட் பண்ணுவார் அப்படின்னா, சிஸ்டமேட்டிக் வேலை. ஒரு பிஸ்னஸ் ஃபேமில் நடக்கக்கூடிய மணி ஓரியன்ட் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே அவர் என்ன பண்ணுவார், டே பை டே ஒரு ப்ராப்பர் வேலை ரெக்கார்ட் பண்ணிட்டு வருவார். அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், புக் கீப்பிங் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம மீனிங் பார்த்துடலாமா? புக் கீப்பிங் இஸ் எ ப்ராசஸ் ஆஃப் ரெக்கார்டிங். நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துருக்கோம், ரெக்கார்ட் பண்ணுறது. எதை ரெக்கார்ட் பண்ணுவாங்க, ஒரு பிஸ்னஸ் ஃபேமில் நடக்கக்கூடிய மணி ஓரியன்ட் டிரான்சாக்ஷன்ஸ். ஓகேவா? ஒரு பிஸ்னஸ் ஃபேமில் நடக்கக்கூடிய மணி ஓரியன்ட் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்க, டே பை டே டெய்லி பேசிஸில் என்ன பண்ணுவாங்க, புக்கில் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு வருவாங்க. இதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், புக் கீப்பிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நான் நினைக்கிறேன். புக் கீப்பிங்னா என்ன? புக் கீப்பிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ரெக்கார்டிங். ஒரு கம்பெனியில் நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுறது, ரெக்கார்ட் பண்ணுறது. ஓகேவா? பிஸ்னஸில் நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுறது, ரெக்கார்ட் பண்ண வேண்டியது. அதை எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, டெய்லி பேசிஸில். ஓகேவா? ஒரு பிஸ்னஸ் ஃபேமில் நடக்கக்கூடிய எல்லா விதமான டிரான்சாக்ஷன்ஸையும் என்ன பண்ணுறாங்க, டெய்லி பேசிஸில் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. யார் பண்ணுவாங்க, அந்த பிஸ்னஸ் ஃபேமால் அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட ஒரு அக்கௌண்டண்ட் டெய்லி அதை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், புக் கீப்பிங் அப்படின்னு சொல்கிறோம். இது என்ன ரொம்ப சிம்பிள். இதுக்கு மேலே சிம்பிளாக என்ன பண்ண முடியாது, புக் கீப்பிங்கை பற்றி நம்ம பேசவே முடியாது. நெக்ஸ்ட் ஒன், அக்கௌண்ட்ஸ். அக்கௌண்ட்ஸ்னால் என்ன? நம்ம முன்னாடி அக்கௌண்டண்ட் ஒரு பிஸ்னஸ் ஃபேமில் நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி வச்சாங்க இல்லையா? அந்த ரெக்கார்டை ஏன் அதை ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிஸ்னஸ் ஃபேமில் ப்ராஃபிட் வருதா லாஸ் வருதா அப்படிங்கிறத எதை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும், அந்த டிரான்சாக்ஷன்ஸை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, பர்ச்சேஸ் எவ்வளோ பண்ணாங்க, சேல்ஸ் எவ்வளோ பண்ணாங்க, நம்மளுக்கு ஆகக்கூடிய எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு அப்படின்னு எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த அக்கௌண்டண்ட் டே பை டே எழுதிக்கிட்டு வந்திருப்பாங்க. அந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கிளாசிஃபிகேஷன் பண்ணுறது. கிளாசிஃபிகேஷன்னா என்னது, இது செலவினம், இது வருவாயினம் அப்படின்னு என்ன பண்ணுறது, இருக்கிற டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம கிளாஸிஃபை பண்ணுறது. எக்ஸாம்பிள், நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும், ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? அதை நம்மளுக்கு என்னென்ன இன்கம். இதே நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மள்கிட்ட அமௌண்ட் என்ன ஆகிருக்கும், வெளியில் போயிருக்கும். அந்த டைமில் நம்மளுக்கு அது என்ன, ஒரு எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு நம்மக்கிட்ட இருக்கிற ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுறது, கிளாஸிஃபை பண்ணுறது. இன்கம், எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு என்ன பண்ணுறது, டூ சைடாக கிளாஸிஃபிகேஷன் பண்ணுவாங்க. கிளாஸிஃபிகேஷன் பண்ணதுலேருந்து சம்மரைசிங் பண்ணுறது. சம்மரைசிங் மீன்ஸ் நம்மளுக்கு எவ்வளவு இன்கம், மொத்தமாக நம்மளுக்கு இந்த இயரில் எவ்வளோ இன்கம் வந்திருக்கு, நம்மளுக்கு எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்த்து கடைசியாக அந்த பிஸ்னஸ் ஃபேம் ப்ராஃபிட்டில் இருக்கா லாஸில் இருக்கா அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது, அக்கௌண்ட்ஸ். ஃபஸ்ட்டு என்னது, புக் கீப்பிங்கில் அக்கௌண்டண்ட் எல்லா விதமான டிரான்சாக்ஷன்ஸையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பாரு. அதை நம்ம என்ன பண்ணுறோம், அதோட புக் கீப்பிங் முடிஞ்சு போயிட்டு, புக் கீப்பிங்கோட அடுத்த ஸ்டெப் தான் என்ன, அக்கௌண்ட்ஸ். ஓகேவா? அவர் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்த எல்லா விதமான
டிரான்சாக்ஷன்ஸையும் நம்ம என்ன பண்ணுறோம், கிளாசிஃபிகேஷன் பண்ணுறோம். இது செலவினம், இது வருவாயினம் அப்படின்னு என்ன பண்ணுறோம், கிளாசிஃபிகேஷன் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு அதுலேருந்து இந்த அளவு இன்கம் வந்திருக்கு, இந்த அளவு எக்ஸ்பென்சஸ் வந்திருக்கு அப்படின்னு என்ன பண்ணுறோம், சம்மரைசிங் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு அந்த அனாலிசிஸ்லேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், இந்த பிஸ்னஸ் ஃபர்ம் ப்ராஃபிட்டில் இருக்கா இல்லை லாஸில் இருக்கா அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இப்போ மீனிங் பார்த்துடலாமா? அக்கௌண்ட்ஸ் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ரெக்கார்டிங். ரெக்கார்டிங்னா என்னது, ஒரு பிஸ்னஸ் ஃபர்மில் நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ் அதை என்ன பண்ணியிருக்காங்க, ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அதை என்ன பண்ணுறோம், கிளாசிஃபிகேஷன். இங்கே பார்த்தோம் இல்லையா, இன்கம் தனியாக எக்ஸ்பென்சஸ் தனியாக கிளாசிஃபிகேஷன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் சம்மரைசிங். அது நம்மளுக்கு இன்கம்மா, இந்த அளவு இன்கம் இந்த அளவு எக்ஸ்பென்சஸ்னு சம்மரைசிங் பண்ணி ஆல் த ஆக்டிவிட்டீஸ் இன் த பிஸ்னஸ் ஃபர்ம் மணி நோ த ப்ராஃபிட் அண்டு லாஸ். ஓகேவா, நம்ம இதுலேருந்து சம்மரைஸ் பண்ணி நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்குதா அல்லது லாஸ் கிடைக்குதா அப்படின்னு பார்த்தா அந்த பிஸ்னஸ் ஃபர்மோட ஃபினான்ஷியல் பொசிஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் அக்கௌண்ட்ஸ். ஓகேவா, நம்மளுக்கு இருக்கிற ரெக்கார்ட்ஸ்லேருந்து அதை கிளாசிஃபிகேஷன் பண்ணி சம்மரைசிங் பண்ணி நம்மக்கிட்ட இப்போ இருக்கிறது ப்ராஃபிட்டா இல்லை லாஸா அப்படின்னு ஒரு கம்பெனியோட ஃபினான்ஷியல் பொசிஷனை அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறது தான் என்னது, அக்கௌண்ட்ஸ். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you next video. Keep support.